வணக்கம் உறவுகளே. திருவிழா என்றாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டுமல்ல. நம்மை பொறுத்தவரை அது ஒரு பாரம்பரியமான நமது நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விழா. அதன்படி நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் பார்த்திங்கன்னா நிலா பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க. இந்த விழா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தை மாதத்தில் பெண்கள் சிறுமிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 நாள்லேருந்து 9 நாள் வரைக்கும் விரதம் இருக்கிறாங்க. அப்படி அந்த 9ஆவது நாள் விரதம் முடிக்கும்போது அவங்க எல்லாம் ஒரு இடத்துல மொத்தமாக கூடுறாங்க. அங்கே ஒரு சிறுமியை விநாயகராக, அதாவது பிள்ளையாராக தேர்ந்தெடுத்து அந்த சிறுமியை அலங்காரம் பண்ணி கரும்பு தோரணங்கள் கட்டி அந்த தோரணத்தில் அந்த சிறுமியை அலங்கரித்து பிள்ளையாராக வச்சு தேவையான தின்பண்டங்களை படைத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வட்டமாக நின்று கும்மி அடித்து அந்த சிறுமியை பிள்ளையாராக வழிபடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஏற்கனவே அந்த ஒரு 5லேருந்து 9 நாள் நம்ம சொல்லியிருக்கோம்னா, அந்த 9 நாள் விரதம் இருக்கும்போது மண்ணை பிள்ளையாராக பிடிச்சி வச்சு வழிபடுவாங்க. அந்த மண் பிள்ளையாரை எடுத்துகிட்டு தெப்பத்தில் கரைச்சி பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் விடுவாங்க. இது ஏன் விடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, நிலவளம் மற்றும் அந்தந்த பகுதியில் இருக்க மண் வளத்தை காப்பாற்றி அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு விழா இந்த விழா. அதனால் நம்ம விழாக்கள் வெறும் கொண்டாட்டங்கள் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிலா பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் முன்னொரு காலத்தில் நல்லா பிரபலமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அருகி வந்தாலும் இப்போ அதையும் மறுபடியும் கையில் எடுத்துருக்கிறாங்க அந்த திருச்செங்கோடு பகுதி மக்கள். எழுதி வச்சும் படிக்கவில்லை.
தீ